நீ என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? நீங்க என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? ஒவ்வொரு உபத்திரவத்துல பிரச்சனையில நம்ம சகிக்கும்படி நமக்கு தேவன் நியமித்திருக்க, நாம மாம்சீகமா ரியாக்ட் பண்ணி நம்மில் உள்ள வெளிச்சத்தை நாமளே அணைச்சி போட்டுட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் உத்தரவு சொல்ல நிக்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவா தெரியுமா? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் உங்களை குற்றப்படுத்தல. ஏன் குற்றப்படுத்தல? நான் குற்றப்படுத்தினா நான் என்னையே அணைச்சு போட்டேன்னு அர்த்தம். நான் குற்றப்படுத்தலைன்னா அவங்களுக்கும் வெளிச்சம் என் மூலமா கர்த்தர் கொடுப்பா. முன்ன நீ சகித்த நாள்ல பிரகாசித்த, நீ சகித்த நாள்ல பிரகாசித்த. மோசைய பார்த்தா எப்படி இருப்பா தெரியுமா? அந்த முகம் பிரகாசிக்கும். அவனுக்கு விரோதமா எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. மோசே சகித்தான். நாம் சகிக்க வேண்டிய ஒரு தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஷைன் பண்ண முடியல? வாலிபர்களே, நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியவைகள் இருக்கிறது. பிசாசுக்கு அதெல்லாம் ரியாக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நாம் சகிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அதாவது இந்த சந்திரன் இருக்கிறது அல்லவா, இந்த சந்திரன் இரவுல ஒளி கொடுக்கும், நிலா. இது இந்த ஒளி எங்க இருந்து தான் கிடைக்கும் தெரியுமா? சூரியன் சந்திரனுக்கு தானாய் ஒளி கொடுக்க முடியாது. அப்ப எங்க இருந்தா கிடைக்கும்? சூரியன்ல இருந்தா கிடைக்கும். அந்த முழு நிலவு தான் என்ன சொல்லுவாங்க? அந்த முழு அந்த பார்க்கவே எப்படி இருக்கும் தெரியுமா? அழகா இருக்கும். ஆனா அது மொத்தம் எங்க இருந்தா கிடைக்குது? சூரியன். இதுக்கு அப்ப அந்த சூரியனுக்கு இதுக்கு இடையில இருக்கிற அந்த கான்டாக்ட்ல இது வந்து பிரகாசத்தை கொடுக்குது. திடீர்னு உள்ள ஒண்ணு என்றாகும். அதுக்கப்புறம் தான் பூமி, உலகம். அது என்றாக அந்த முழு நிலவு என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். தேஞ்சி மொத்தமா இருளாயிரும். அதுக்கு பேர் என்னது? அமாவாசை. அப்ப என்னைக்கு இந்த உலகம் உள்ள வந்துட்டோம், மாம்சம் உள்ள வந்துட்டோம், நீ முழுசா பிரகாசிச்சுட்டு இருப்ப, திடீர்னு இருளாயிருவ. என்னைக்கு இந்த உலகம் உள்ள அதனால முறுமுறுப்பலாம். ஏன்னா நீதான் அந்த சுடர், நீதான் அந்த நட்சத்திரம், நீதான் அந்த ஸ்டார், நீதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறா. இது அணைய கூடாது. நீ சகிக்க உதிக்கிற உன் ஒளி இடத்துல இருந்து ஹalleluya. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே.